டே 4 நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். ஸோ எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சோம்னா ஒரு தூங்கவே இல்லை நைட்டு. கிளம்புனது வந்து ஒரு 4 o'clock கிட்ட கிளம்பணும். ஸோ இப்போ டைகர் ஹில்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும்னாங்க. ஆனால் ஒரு வியூவும் தெரில எனக்கு. ஆள்லாம் தெரிய மாட்டோம். அங்கே எல்லோரும் டெட் பாடி ஆகிட்டாங்க. தெரிஞ்சா பார்த்துக்கோங்க. கைஸ், இந்த டைகர் ஹில்ஸ் எல்லாம் ஒரே ஸ்கேம். இந்த வீடியோ வேறு எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே அவஸ்தைப்படுறீங்கன்னா இங்கே ஒன்றும் இல்லை, கூட்டமாக தான் அவஸ்தைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே ஏதோ பச்சை கல்லில் தெரியுது, அவ்வளோதான். இதை வேறு ஒரு மணி நேரத்துக்கு வீடியோ வேறு எடுத்தாம. டார்ஜிலிங்கில் காலையில் 4 மணிக்கே ரெடி ஆகி டைகர் ஹில்ஸ் வந்திருக்கோம். ஸோ டைகர் ஹில்ஸ்லேருந்து கஞ்சன்ஜுங்கா மவுண்டெயின்ஸ் வந்து நல்லா தெரியும், வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை நல்லா பார்க்கலான்னு வந்தோம். இங்கே டெம்பரேச்சர் செம்ம குளிராக இருக்குது, டெம்பரேச்சர் மைனஸில் இருக்குது. கஞ்சன்ஜுங்கா மலை ஆனால் இன்றைக்கி பார்க்க முடியல, செம்ம ஃபாகியாக இருந்தது. அதனால் கஞ்சன்ஜுங்கா மலையை நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அப்படியே திரும்பி 2வது ரெசார்ட்டுக்கே போனோம். போகிற வழியில் ஒரு புத்தா டெம்பிள் இருக்குன்னாங்க. ஸோ புத்தா டெம்பிளில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு புத்தா டெம்பிளுக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்து எல்லோரும் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் ஆன்மீக பயணம் மாதிரி வரீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்க்கலாம். இது ஒரு நல்ல பிளேஸாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ஓகே, இந்த ஸ்டிம் இன்ஜின்லாம் நாங்கள் போக போகிறோம். எங்களுக்காண்டி தான் ரெடி பண்ணின்னு இருக்காங்க. இந்த ஸ்டிம் இன்ஜினில் தான் நாங்கள் போக போகிறோம். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும் நம்புறேன். நல்லா இருக்கும் நம்புறீங்களா? நல்லா இருக்கும் தான் நம்புறீங்களா? எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, நல்ல மலைகள், அப்படியே பூ ஒதுருந்து என் மேலே வந்து விழணும். இல்லை போட முடியாது, கட் பண்ணுறாங்க. பூக்கெல்லாம் பறக்குது, ஹீரோயின் என்ட்ரி வந்துடா. அது இந்த மாதிரி நல்லா இருக்கும். அவ்வளோ எதுவும் இல்லை. நாங்கள் எங்கே இருக்கோம்னா டார்ஜிலிங்ல இருக்கோம். டார்ஜிலிங்லேருந்து எங்கே போக போகிறோம்? கூம் போக போகிறோம். எங்களோட 45 minutes இந்த ஜேர்னியில் நீங்கள் எல்லாரும் வர போகிறீங்க. ஒரு ஜெர்னியை ஆரம்பிச்சிச்சுன்னு நினைச்சேன் சார். என்ன சார் பாதியிலே எங்க எவ்வளோ ஒரு 5-10 minutes வந்துருப்போமா? பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி ஏச்சி போடா, ஏனடு பண்ற ஏனடு நல்லா ஓகே. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். 5 நிமிஷம் ஆனாலும் 2 நிமிஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி அந்த 5 நிமிஷம் நல்லா தான் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. பட் நடுவில் என்ன ஆச்சுன்னு சொல்ல இவனுங்க நிறுத்தி இதை போல இது போட்டுகிட்டே இருக்காங்க. சம்திங் இஸ் ப்ராப்ளம் வித் அவர் ட்ரெயின். I don't know what it is. போய் அந்த பூமா அந்த ஸ்டேஷன் போய் சேருமானே, அந்த ஸ்டேஷன் சேருமானே தெரியல. முதல் ஸ்டாப்பே போகுமான்னு தெரியல. நீங்கள் 3 ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே போகுமா தெரியல. அது எப்படிடா அட்லீஸ்ட் முன்னாள் நாளைக்கு சொல்லி தவிர நம்ம அழகாக காரில் போயிருந்தாங்கல்ல. நல்லா சார் ஓடுது, ஏன் கேன்சல் தான் தெரியல. எனக்கும் தெரியல, அதான் ரிவர்ஸில் நல்லா ஓடுது. ரிவர்ஸ் நல்லா தான் சார் ஓடுது, ஃப்ரண்ட்ல தான் கேன்சல் போக மாட்டேங்குது. என்ன கையில் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி அடி வைக்கிறாங்க. நடந்ததே கிடையாது. அப்படியா? சேர்ந்த குரூப் ஆலன் கேட்டுக்கோங்க என்னென்ன சொல்றாங்கன்னு. நான் ஒன்ன சொன்னேன், நாங்க தான் ப்ராப்ளம். டாய் ட்ரெயினில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணோம். 2 கேங்காக பிரிஞ்சு போனோம். ஸ்டீம் இன்ஜினில் ஒரு கேங்கு, டீசல் இன்ஜினில் ஒரு கேங்கு. ஸோ ஸ்டீம் இன்ஜினில் தான் அந்த புகை வரும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் அதில் வந்து மொத்தமே 5 டிக்கெட் தான் இருந்தது. அதனால் ஒரு 5 பேர் மட்டும் ஸ்டீம் இன்ஜினில் போனாங்க. மித்த எல்லோரும் நாங்கள் எல்லாமே டீசல் இன்ஜினில் போனோம். இந்த ஸ்டீம் இன்ஜினில் தான் பெரிய கோளாறு நடந்தது. ஒரு 5 நிமிஷம் கூட வண்டி ஓடி இருக்காது, ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. 2வது அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு அதே ஸ்டேஷனில் எங்கே ஏறினாங்களோ அங்கேயே நிப்பாட்டி விட்டாங்க. 2வது எங்கள் கார் 2வது போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு 2வது நாங்கள் போனோம். ஸோ அந்த இடத்துல ஒரு 2 hours கிட்ட டிலே ஆயிடுச்சு. ஸோ ஆனால் ஒரு நல்லா இருந்தது. டாய் ட்ரெயின் ஃபுல்லுமே செம்மையாக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ அது நல்லா இருந்தது. இப்போ ஃபைன் ஃபாரஸ்ட் வந்து இந்த குணா கேவ்ஸ் மாதிரி லைட்டாக அந்த ஃபீல் வந்தது. ஹாய் கைஸ், இப்போ எங்கே இருக்கோம்? பைன் ஃபாரஸ்ட் நோக்கி நடந்து இருக்கோம். ஏமா இது பைன் ஃபாரஸ்ட்? ஓகே, பைன் ஃபாரஸ்ட்ல தான் நடத்திட்டு இருக்கோம். ஆமாம், தூம் தாண்டி டார்ஜிலிங்லேருந்து தூம் தாண்டி
பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். பைன் ஃபாரஸ்ட் நடந்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க வாங்க. எங்களுக்கு எங்களோட வந்தாங்கன்னா எல்லா விஸ்டேஸும் கீழே தான் இருந்தாங்க. நாங்கள் தான் மேலே போகிறோம். செம்மையாக இருக்குது. கிளைமேட்டும் வெயில் அடிக்குது, ஆனால் வெயில் தீரல, செமச்சில்லாக இருக்குது. ரொம்ப நடுங்குதான். ஸோ காட்டு வழி போறவளே கவலைப்படாதே. எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எங்கே போவோன்னு தெரியாமல் ரொம்ப முடிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் எங்கள் டிரைவர் பையன் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. நீங்கள் ஏன் நேபாள் போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னாரு. என்ன நேபாளா? இந்தியா நேபாள் பார்டர் தானே இருக்கும், நேபாளில் போய் வேணால் சாப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நல்லா இருக்கே இந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நேபாளுக்குள்ளே போயாச்சு. நேபாளுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அதை மாதிரி ஒரு இந்தியனுங்கிற ஐடென்டிட்டி மட்டும் காமிச்சா போதும், உள்ளுக்கு போயிடலாம். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது அந்த பார்டரு. ஸோ அப்படியே உள்ளுக்கு போயிட்டு சாப்பாடெலாம் நார்மலாக தான் சாப்பிட்டோம். ஸோ ஆனால் நம்ம லோக்கல் ஃபுட் வந்து ட்ரை பண்ணோம், லோக்கல் ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ணோம். ஸோ செம்மையாக இருந்தது, எல்லா ஸ்வீட்ஸுமே செம்மையாக இருந்தது. ஸோ நல்லதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு நேபாள் வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எல்லா லோக்கல் ஸ்வீட்ஸ்லாம். இது என்ன தமிழ், என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நீங்கள்? ரசமலை குலோப் ஜாமுன் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குடா. ஓ ஓகே. அது வந்து ரசமலையா? எனக்கு கொஞ்சோண்டு எடுத்தாங்க. ஏய் விளாகரவே மாட்டான் பார்த்தியா, வாயிலே போடல அதுக்குள்ள. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா நேபாளில் இருக்கோம். நேபாள்லேருந்து மார்க்கெட் ரோடு போயிட்டு இருக்கோம். ஆம்னியில் போயின்னு இருக்கோம். எஸ், ஆம்னியில் போயிட்டு இருக்கோம். ஆம்னியில் போயின்னு இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பயணமாக இருக்கு. அடிக்குவா இந்த ஜோக்கெல்லாம் அப்படியே குளித்து தோண்டி நேபாளோட போஸ்ட் வந்துரு. இந்த பக்கம் இந்தியா பக்கம் கொண்டு வராது அந்த ஜோக்கை. ஓ நம்ம ஃபாரின்ல இருக்கிறனால ஃபாரின் ஜோக் சரியா? இந்த ஆம்னி ரைடோட நம்ம நேபாள் பயணம் முடிகிறது. ரொம்ப கம்மியான டைம் வந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பள்ளியில் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே வேற பண்ணாம சைனா நேபாள் பாஸ்போர்ட்டே இல்லாம சைனா நம்ம போகலண்ணா. சைனாவே கிடையாது போன. எனக்கு மெசேஜ் வந்துச்சுடா. உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. அவ்வளோதான். ஸோ ஒரு மேபி ஒரு 1 ஹவர்க்குள்ளே தான் 1 ஹவர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே 2வது ரிட்டர்ன் டு இந்தியாவுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இன்றைக்கி நாள் அதான் முடிஞ்சிச்சு. ஸோ ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய நாள் மாதிரி இருக்கும், நிறைய பிளேஸஸ் போன மாதிரி கவர் பண்ண மாதிரி தோணுது. ஸோ டே 4 ஃபுல்லுமே செம்மையாக இருந்தது. ஸோ அவ்வளவுதான். हिंदी में गुनगुना अंग्रेजी से आप लोग तो पूरा नेपाली हिंदी सिखाएंगे आप लोग को. மெடிக்ளிங் போயிட்டுருக்கோம். டே 5 லாஸ்ட் டே. ஸோ மத்தியானத்துக்கு மேலே நம்ம 3 o'clock கிட்ட ஃப்ளைட்டு. ஸோ மார்னிங் வந்து ஒரு லேக் இருக்குன்னாங்க, லேக் கூட போக போகிறோம். ஸோ பார்த்தாச்சு, லேக் வந்து நல்லா இருந்தது நம்ம லேக்கு. ஸோ ரொம்ப கொஞ்சம் நேரம் தான், அவ்வளோதான். டீ எடுக்கிறாங்கடா மேலே 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 போய் பின்னாடி பாருங்க, இங்கே பாருங்க, இப்படி பார்க்கலாம். ஓகே ஹலோ ஹரி. ஹாய் மணி. 5th டே எப்படி இருந்தது? டுடே த லாஸ்ட் டே. எஸ், 4 days ஆஃப் ஸோ மச் ஆஃப் ஃபன். ஜாலியாக இருந்துச்சு. நேற்று நைட் வேறு கேம் ஒன்று மாஃபியா விளாடணும். ஃபஸ்ட் டைம் மாஃபியா விளாட்னேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மணி? எனக்கு நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்தது, 5 நாளுமே நல்லா இருந்தது. கொஞ்சம் குளிர் தான், மித்தபடி குளிர் தான், மித்தபடி சின்ன செம்மையாக இருந்தது. பிளேசஸ்லாம் செம்மையாக. உங்களுக்கு இருக்கிறது எந்த பிளேஸ் உங்கள் மனசுலேயே இருக்குது? நத்துலா பாஸ் தான் மனசுலேயே இருக்குது. அது வந்து லைக் வந்து மித்த ரிவர் ராஃப்டிங் எல்லாமே போனோம், ஃபன்னாக இருந்தது. பட் எல்லாமே நிறைய இடத்துல இருக்கும். இந்த நத்துலா பாஸில் வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தது. அது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி அட்வென்ச்சரான பிளேஸ் போகிறது எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எங்கேயும் கிடையாது நினைக்கிறேன். ஸோ நத்துலா பாஸ். நத்துலா பாஸ். எஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா டீ கார்டனில் இருக்கோம். நம்ம மேலே வாங்கின டீலாம் இங்கே தான் உற்பத்தி ஆகுது. இந்த இலையெல்லாம் பறித்து அதை காய வச்சு தான் நமக்கு டீ தராங்க. டீ குடிச்சிருக்கீங்களா மணி? டீ நான் அந்தளவுக்கு குடிக்க மாட்டேன், ஆனால் எனக்கு டீ பிடிக்காது. இங்கே உள்ள டீயை ட்ரை பண்ணி பார்க்கணும், மேபி நான் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன்.
ஓகே, இதுதான் லாஸ்ட் வியூ பாயிண்ட். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. டே 5யோட ஃபோட்டோ ஷூட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து டேரெக்டாக ஏர்போர்ட் போகிறோம். ஏர்போர்ட் போயிட்டு பார்க்கலாம். ஸோ ட்ரிப் கதமோகியா பாய். ஆக்சுவலி ஸோ அவர் லாங் ஜெர்னி 5 days ஜெர்னி ஒரு எண்டுக்கு வந்துச்சு. பாக்டோகிராலேருந்து இப்போ நம்ம பெங்களூர் வந்துட்டோம். ஏர்போர்ட்லேருந்து கீழே இறங்கிடுவோம். தமிழ் நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா? பாய். பெரிய சிக்மா இவர் தான் பேச இருக்கு. நார்மலாலாம் பேச தெரியாது. இது பெரிய இவர். ட்ரிப் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ சென்னை வர்றதுக்கு வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு பெங்களூர் டு சென்னை. ஸோ பெங்களூர் ஏர்போர்ட் செம்மையாக இருக்குது. ஸோ லைட்டிங்லாம் வச்சு கொஞ்சம் பெருசாக சென்னை ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது நல்ல பெருசாகவே அண்டு நல்ல செட்டப் செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. 5 days எப்படி போச்சு? 5 days நல்லா போச்சா? ஸோ சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ சரி அவனுக்கு வாய் வழியா போச்சு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் டைம் கையில் வந்து ட்ரிப் வரும்போது எப்படி இல்லடா கேள்றா அதான் இதை தான் எத்தனை வரக்கூடாது. எப்படிலாம் தர்மடி வாங்கலாம் எதுவுமே கொண்டு வரதுங்க. அதான் பெஸ்ட். கண்டிப்பா திரும்ப பேக் வச்சு மாட்டிப்பாங்க. ஹலோ, சென்னை ஏர்போர்ட் வந்துட்டோம். ஏன் ரசிக்கிறேன்? ஏன் கரெக்டாக லொக்கேஷன் சொன்னால் நீ அதை ஸ்பாயில் பண்ணிட்டேன். சென்னை ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ 5th டே ட்ரிப்போட ஃபைனல் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 5 நாள் ட்ரிப் முடிஞ்சிச்சு. என்ன நினைக்கிறீங்க ஹரி? உங்களோட ட்ரிப் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ட்ரிப் வாஸ் பிளாக் பஸ்டர். Okay. ஃபன் ட்ரிப். Okay. என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. மறக்கவே மாட்டேன். பேகேஜ் க்ளீன் பண்ண வந்திருக்கோம். அதான் எங்கள் ட்ரிப்போட லீடர் வராரு பாருங்க. ஆர்கனைசர் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டோம். அவ்வளோதான். ஆர்கனைசர் அண்ணனால தான் ட்ரிப்பு சிறப்பாக 5 நாள் போனது. அண்ணனுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் எல்லாம் கிளாப் பின்னாடி போட்டு. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது ஸ்ரீராம்? சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நிறைய அன்லாக் பண்ணியிருப்பீங்க. ஃபாரின் போயிருக்கீங்க, அதுக்கு அடுத்தது ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. ஆமாம், எல்லாமே ஒரே நல்லா இருக்கும். எல்லாமே ஒரே ட்ரிப்பில் நடந்திருக்கு. ஸோ எனக்கும் ஹரிக்கும் மறக்க முடியாத ட்ரிப்பு. ஆமாம் ஓ, என் வாழ்க்கையில் நான் அவ்வளோ தடவை வாந்தி எடுத்திருக்கேன்னு தெரியல. ஆனால் ஒரே நாள் அவ்வளோ வாந்தி எடுத்துருக்கேன். எனக்கு நீ எப்படா கடைசி வாந்தி எடுத்தேன்? அவனா பார்த்தா ட்ரிப் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க ஹரி அண்ட் நவீன்? வாந்தி வார்த்தையை மட்டும் சொல்லக்கூடாது. வாய் விட்டா வாயிலே விடும். சூப்பர் தமிழ் ரசன். அவ்வளோதான் கைஸ். ஒரு மிக்ஸ். ஹே ராம், ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான்.